Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் லெசன் வந்து 3rd லெசன் 10th சிபிஎஸ்சியில். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மெட்டல், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மெட்டல் அண்ட் நான் மெட்டல், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த யூனிட்டை வந்து நம்ம 3ஆக டிவைட் பண்ணிடலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, chemical property and extraction, that is nothing but purification of metal. So extraction garde enna, it is nothing but removal of metal from its ore. So adha nama paaka porom metals and non metals la. So inniki class la nama enna paaka porona metals adoda physical properties ellame paaka porom. So metal அப்படிங்கிறது என்ன, so metalனா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம், அதை எதனால் நம்ம மெட்டல்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஃபைன் அ மெட்டல். ஸோ த மெட்டல்ஸ் ஆர் த சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர். ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னா என்ன? பாசிட்டிவ் அப்படின்னா இட் இஸ் அன் எபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம் டு லூஸ் எலக்ட்ரானா. ஸோ எல்லா மெட்டலுக்குமே என்ன டெண்டன்சி இருக்குன்னா டு லூஸ் எலக்ட்ரான். ஸோ த மெட்டல்ஸ் ஆர் தி எலமெண்ட் விச் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் அண்ட் ஹாஸ் அ டெண்டன்சி டு லூஸ் எலக்ட்ரான். ஸோ இப்போ டிஃபைன் மெட்டல்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டெஃபினேஷன் தான் எழுதணும். ஸோ அது மட்டும் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறோம் எல்லாமே மெட்டலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்மளுக்கு சில நான் மெட்டல்ஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஸோ அந்த டைமில் நம்ம எதெல்லாம் கணக்கில் எடுத்துப்போம், லைக் எதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணிப்போம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல், தட் இஸ் நத்திங் பட் யுவர் malleability ஆஃப் த மெட்டல், ductility ஆஃப் தி மெட்டல், sonorous ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டல், electrical conductivity ஆஃப் தி மெட்டல், ஷைனிங் நேச்சர், தட் இஸ் நத்திங் பட் த lustrous ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டல். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு தான் if all these properties are present, then we'll call the substance as a metal. So it should lose an electron, it should be electropositive and it should have all these following character. Therefore I'll call it as a metal. So occurrence of the metal in nature. நார்மலாகவே நம்மளுக்கு 10th கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. how do the what is the percentage availability of the metal, so which metal is more available அப்படின்னு கேட்குறப்ப நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அலுமினியம் is the largest abundant metal on the earth crust. அதுக்கப்புறம் அயன், கால்சியம், சோடியம், பொட்டாசியம் அண்ட் மெக்னீசியம். இப்போ டிஃபைன் நான் மெட்டல் பார்க்கலாம். ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் தி எலமெண்ட்ஸ் விச் ஆர் எலக்ட்ரோ நெகட்டிவ் இன் நேச்சர். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னா என்ன? டெண்டன்சி ஆஃப் அ எலமெண்ட் டு கெயின் அன் எலக்ட்ரான். ஸோ யாரெல்லாம் எலக்ட்ரானை கெயின் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு த மெட்டல். ஸோ மெட்டல் வந்து லஷ்ரஸ், malleable, ductile, sonorous எல்லாமே சொன்னோமா, அந்த எந்த ப்ராப்பர்ட்டியுமே நான் மெட்டல்ஸ் ப்ரொசஸ் பண்ணியிருக்காது. 1-2 நான் மெட்டலுக்கு வந்து சம்டைம்ஸ் கண்டக்டிவிட்டி இருக்கும், ஷைனிங் நேச்சர் இருக்கும். ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் தி நான் மெட்டல் இன் தி நேச்சர். ஸோ எந்தெந்த நான் மெட்டல் அதிகமாக அக்கராக இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கிறது எர்த் கிரஸ்ட்ல அபெண்டன்ட்டாக இருக்கிறது ஆக்சிஜன். ஏன் ஆக்சிஜன் அபெண்டன்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் ஆல் தி மெட்டல் டு ஃபார்ம் ஆக்சைட்ஸ். ஸோ நார்மலாக நம்ம ஓர் எடுக்கிறது மேக்ஸிமம் இது ஆக்சைடு ஓராக தான் இருக்கும். அடுத்து அவைலபிளாக இருக்கிறது சிலிக்கான், அடுத்து ஃபாஸ்பரஸ் அண்ட் அடுத்து சல்ஃபர். ஸோ இதுதான் நான் மெட்டல். ஸோ டிஃபைன் நான் மெட்டல் கேட்டால் நான் மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோநெகட்டிவ் இன் நேச்சர் அண்ட் இட் ஹாஸ் அ டெண்டன்சி டு கெயின் எலக்ட்ரான் அண்ட் தே ஹாவ் தி ப்ராப்பர்ட்டி விச் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு தி மெட்டல்ஸ். நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஸோ இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம்னா ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் ஸ்டேட்னா ஒரு மெட்டல் லிக்விடாக இருக்கா, சாலிடாக இருக்கா, கேஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து அப்பியரன்ஸ்ங்கிறது அது எப்படி இருக்குது, லஸ்டரஸாக இருக்கா இல்லை காம்பவுண்ட் அப்பியர் ஆகுதா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து நேச்சர் ஆஃப் தி மெட்டல், அடுத்து டென்சிட்டி ஆஃப் தி மெட்டல், டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த், malleability, ductility, கண்டக்டிவிட்டியில் நம்மளுக்கு தெர்மலும் வரும், எலக்ட்ரிக்கல் வரும். அடுத்து மெட்டாலிக் லஸ்டரஸ், அதுக்கடுத்து மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் சால்யூபிலிட்டி. ஸோ இது நம்ம மெட்டலுக்கு மட்டும்தான் பார்ப்போமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம மெட்டல் ஆஸ் வெல் அஸ் நான் மெட்டலுக்கு இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்ப்போம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம் 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் ஆஸ் வெல் அஸ் நான் மெட்டல். ஸோ ஒரு மெட்டல் என்னென்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் அவைலபிளாக இருக்கும், ஒரு நான் மெட்டல் என்னென்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் எல்லா மெட்டலுமே சாலிட் இன் நேச்சர் எக்ஸப்ட் மெர்க்குரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெர்க்குரியை தவிர மற்ற எல்லாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஃபிசிக்கல் ஸ்டேட்னாலே நம்மளுக்கு நார்மலாக ஞாபகம் வருது சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஸோ ஒரு மெட்டல் என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல்ஸ் ஆர் சாலிட் இன் ஸ்டேட். அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு இருக்கிற முக்கால்வாசி மெட்டல் வந்து சாலிடாக தான் இருக்கும். ஸோ எக்ஸப்ட் மெர்க்குரி விச் இஸ் லிக்விட். ஸோ நார்மலாக மெர்க்குரி மட்டும் லிக்விட் இன் ஸ்டேட். அப்போ மிச்ச சீசியம் அண்ட் கேலியம் எல்லாத்துக்குமே மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லையோ இல்லை பாம்லையோ எடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா தே மெல்ட்ஸ் டியூ டு தி டெம்பரேச்சர் ஆஃப் தி ஹியூமன் பாடி ஆர் டியூ டு தி ரூம் டெம்பரேச்சர். ஸோ தே ஆர் சாலிட்
but melts at room temperature. பார்க்க போகிறது non-metals. Non-metals physical state. Non-metals are available in solid, liquid as well as gas. So solid அப்படிங்கிறப்ப solid available இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா carbon, phosphorus, sulfur and iodine. Iodine exists as a crystal. அடுத்தது liquidா இருக்கிறது non-metal which is liquid in state அப்படிங்கிறது bromine which is reddish brown liquid. அடுத்தது gaseous stateல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா hydrogen, oxygen, nitrogen, chlorine, fluorine. இவங்க எல்லாமே gaseous stateல இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா appearance of the metal. appearance of the metal அப்படிங்கிறது ஒரு மெட்டல் பார்க்கறக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை நான் மெட்டல் பார்க்கறக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கலர் ஆஃப் தி மெட்டல். ஸோ ஒரு எலமெண்டல் ஃபார்மில் இருக்க மெட்டல், அதாவது பியூர் மெட்டல் என்னென்ன கலர்லலாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா சில்வரி ஒயிட், கிரேஷ் ஒயிட், கோல்டன் எல்லோ அண்ட் ரெட்டிஷ் ப்ரௌன். ஸோ ரெட்டிஷ் ப்ரௌன்கிறது உங்களுக்கு காப்பர் அந்த மாதிரி இருக்க மெட்டல்ஸ் எல்லாமே ரெட்டிஷ் ப்ரௌனில் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் சம் காமன் appearance of the metal. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் மெட்டல்ஸ் என்னென்ன கலரில் இருக்கும் அப்படின்னு. ஸோ குளோரின் எக்ஸிஸ்டஸ் in the form of gas which is greenish yellow color gas. அடுத்தது sulfur which is yellow color solid. அடுத்து iodine which is a purple color crystal. அடுத்து phosphorus available in two color, one is red phosphorus and another one is white phosphorus. அடுத்து bromine which is a reddish brown liquid. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நேச்சர். ஸோ நேச்சர்னா பார்க்கறக்கு அவன் எப்படி இருப்பான், அவனோட ஹார்ட்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாகவே மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் இன் நேச்சர். ஸோ லைக் சோடியம், பொட்டாசியம், மெர்க்குரி இவங்க எல்லாமே வந்து சாஃப்ட் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட் மெட்டல் அப்படின்னா தே கேன் பி கட் வித் அ நைஃப். அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் மேக்ஸிமம் கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ். ஸோ கிறிஸ்டலைன் அப்படிங்கிறது எபிலிட்டி ஆஃப் அ நான் மெட்டல் டு ஃபார்ம் அ கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறது, உப்பு மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸ்னால ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து அமார்ஃபஸ் அப்படிங்கிறது பவுடரி நேச்சர். பவுடரினா நம்ம யூஸ்வலாக பவுடர் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பவுடரி நேச்சராகவும் நான் மெட்டல்ஸ் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக நான் மெட்டல்ஸ் ஆர் சாஃப்ட் இன் நேச்சர். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது நான் மெட்டலோட நேச்சர். ஸோ இதில் நம்ம பார்க்குறது பிரிட்டைல் அப்படிங்கிற கேரக்டர் என்ன அப்படின்னா பார்க்கறதுக்கு ஹார்டாக தெரியும், பட் ஆக்சுவலி இட் கேன் பி broken with the hand. ஸோ இந்த மாதிரி நேச்சர் மெட்டல்ஸ்க்கு இருக்குது, நான் மெட்டல்ஸ்க்கு கிடையாது. அடுத்து நம்ம பார்க்குறது டென்சிட்டி ஆஃப் தி மெட்டல் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தேன் தி நான் மெட்டல். ஸோ இது நம்மளுக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து malleability. ஃபர்ஸ்ட் malleable அப்படின்னா என்னென்னா எபிலிட்டி டு கன்வெர்ட் இன் டு ஷீட். ஸோ ஒருத்தன் ஷீட்டாக மாறுறக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவனை நம்ம malleable அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாருக்கு malleability ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மெட்டல்ஸ். அது நம்மளுக்கே தெரியும், மெட்டலை நம்மளால் தகரமாக கூட மாற்றிக்க முடியும். மெட்டல்ஸ் ஆர் ஹைலி malleable. அண்ட் எதனால் இந்த malleability அவனுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்க ஆட்டம் எல்லாம் பர்டிகுலராக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் ஆகலாம். இட் டசன்ட் ஹேவ் எனி டைரக்ஷன். ஸோ அதனால் உனக்கு என்னென்னு சொல்லலாம், மெட்டல்ஸ் ஆர் ஹைலி malleable. ஆனால் இதுவே நான் மெட்டல்ஸ் வந்து நம்ம கிறிஸ்டல் அண்ட் அமார்ஃபஸ்னு சொல்லிட்டோமா. ஸோ இந்த கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் நேச்சர்னால இவங்க வந்து ரொம்ப பிரிட்டிலாக இருப்பாங்க. ஸோ அதனால் மெட்டல்ஸ் ஆர் malleable, நான் மெட்டல்ஸ் ஆர் நான் malleable. அடுத்து பார்க்குற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டக்டைலிட்டி அப்படிங்கிறது malleability is nothing but ability of a substance that can be converted into sheetனு சொன்னோமா. ஸோ டக்டைலிட்டி அப்படிங்கிறது ability of a metal that gets converted into wire. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸை நம்மளால் ஒயராக மாற்ற முடியும்னா கண்டிப்பாக நம்மளால் மெட்டலை வந்து ஈஸியாக ஒயராக மாற்ற முடியும். அதே நான் மெட்டலை நம்மளால் ஒயராக மாற்ற முடியுமானா முடியாது. nowadays we are using carbon fibers நிறைய கேசஸில். ஸோ எக்ஸப்ட் கார்பன் மற்ற எந்த நான் மெட்டலுமே நம்மளால் ஒயராக மாற்ற முடியாது. they are non-ductile. So ductility is nothing but the property of the substance that can be converted into wire. அடுத்து நம்ம பார்க்க போகிறது conductivity. It is nothing but thermalனா heat and இன்னொன்று வந்து electrical. So electricalனா electricity. So all the metals are good conductors of electricity. So good conductorங்கிறப்போ gold, silver are the best of all the metals which is good conductor of electricity. அதுவே நான் நான் மெட்டல் பார்க்குறப்ப நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸப்ட் கிராஃபைட். எல்லா இடத்துலையுமே கார்பன் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸப்ஷன் வரும். கிராஃபைட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மெட்டாலிக் லஸ்டர் அப்படிங்கிறது ஷைனிங் ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கே நல்லா தெரியும் மெட்டாலிக் லஸ்டருங்கிறது லைக் நேம்லேயே இருக்குது. ஸோ மெட்டல்ஸ் ஆர் லைக் வெரி லஸ்ட்ரஸ் இன் நேச்சர், நல்லா பார்க்குறக்கே பலன்னு தெரியும். பட் நான் மெட்டல்ஸ் ஆர் நான் லஸ்ட்ரஸ் எக்ஸப்ட் அயோடின் அண்ட் டைமண்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் அயோடின் இஸ் அ கிறிஸ்டல், டைமண்ட் இஸ் ஆல்சோ இன் த ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டலைன் ஷேப். ஸோ இதுவங்க ரெண்டு பேர் மட்டும் என்னவாக இருப்பாங்கன்னா நான் லஸ்டரஸாக இருப்பாங்க. டைமண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன். ஸோ இட் இஸ் அன் அலோட்ரோப் ஆஃப் கார்பன். ஸோ லஸ்டரிங் ப்ராப்பர்ட்டி வந்து மெட்டல்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அடுத்தது சொனோரஸ் இஸ் நத்திங் பட் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் ரிங்கிங் சவுண்ட். டிங்னு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது.
மெட்டல்ஸ்னால மட்டும்தான் முடியும். ஸோ மெட்டல்ஸ் ஆர் ஹைலி சொனோரஸ் அண்ட் இட் கேன் ப்ரொடியூஸ் ரிங்கிங் சவுண்ட். பட் நான் மெட்டல்ஸ் ஆர் பிரிட்டைல், அதனால் அவங்களால ரிங்கிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரிங்கிங் சவுண்ட் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் டியூ டு வைப்ரேஷன்ஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸ் இன்சைட் தி மெட்டல். ஸோ உள்ளே இருக்க அந்த மெட்டல் ஆட்டம்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிறங்காட்டிக்கு தான் நம்மளுக்கு ரிங்கிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். All the metals have high melting and boiling point. நம்ம எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம், மெர்க்குரி, சீசியம், கேலியம், அவங்களுக்கெல்லாம் வந்து மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஆல் தி நான் மெட்டல்ஸ் ஹேவ் லோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். இது வந்து ஜென்ரல் கரெக்டாக தான் நம்ம பார்க்குறோம், ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெட்டலுக்கு நம்ம பார்க்கல. எக்ஸப்ட் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். கிராஃபைட் அண்ட் டைமண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன். அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன்கிறது கார்பனோட வேறு ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த். டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எபிலிட்டி டு பிரேக் அன் எலமெண்ட். ஸோ டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த் யூஸ்வலாக யாருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா, மெட்டல்ஸுக்கு தான் டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் மெட்டல்ஸுக்கு டக்டைலிட்டியே இல்லை, ஸோ அதனால் அவனுக்கு டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சால்யூபிலிட்டி. சால்யூபிலிட்டி இஸ் நத்திங் பட் எபிலிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு கெட் டிசால்வ்ட் இன் சம்திங். ஸோ நார்மலாகவே எல்லா மெட்டலுமே தண்ணிக்குள்ளே டிசால்வ் ஆகுனா டிசால்வ் ஆகாது. பட் அதோட நேச்சர் என்னென்னா, இட் கேன் கெமிக்கலி ரியாக்ட் வித் தி மெட்டல் டு ஃபார்ம் சம் அதர் காம்பவுண்ட். அப்போ நான் மெட்டல்ஸ் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர், பட் இட் ஹாஸ் அ ஸ்பெசிஃபிக் சால்வெண்ட்ஸ் டு கெட் டிசால்வ்டு. இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். ஸோ வாட் ஆர் தி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கேட்டால், நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டேட், அப்பியரன்ஸ், நேச்சர், டென்சிட்டி, malleability, ductility, கண்டக்டிவிட்டியில் தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரெண்டுமே எழுதணும். அடுத்து மெட்டாலிக் லெஷர், சொனோரஸ், மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், சால்யூபிலிட்டி, அப்புறம் டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே எழுதணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்ப்போம். பை.